வணக்கம். மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கை பல நேரங்களில் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணுறதுனால நிறைய நமக்கு பாதிப்புகள் வாழ்க்கையில் வருது. அந்த கம்பேர் பண்ணுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பல வெற்றிகளை நம்ம மிஸ் பண்ணுறோம். பல நேரங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். நம்மளுடைய மேலே போகிறதுக்கு பதிலாக பல நேரம் கீழே போயிடுறோம். அதனால் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுவது, நமக்கு ஒன்று கிடைக்கிது இவ்வளோ தான் கிடைக்கிது, அடுத்தவங்களுக்கு அதிகம் கிடைக்கிது அப்படின்னு கம்பேர் பண்ணுறது. இதனால் நமக்கு எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது, இதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கம்பேர் பண்ணுறது நம்ம தவிர்க்கவே முடியாது. ஒரு மனித இயல்பு. ஏன்னா நம்மளுடைய ஒரு சொசைட்டியில் வாழும் பொழுது நம்மளுடைய ஏற்ற வீட்டுக்காரங்களோ, நண்பர்களோ, உறவினர்களோ எல்லாத்தையும் சார்ந்து எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்போம். நம்ம தனிமையாக ஒரு தீவில் நம்ம தனிமையாக வாழ்கிறதில்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில நேரங்களில் அவங்களுக்கு அதிகமாக சில விஷயங்கள் கிடைக்கும், நமக்கு அதை விட கம்மியாக கிடைக்கலாம் இருக்கும். இல்லை நம்மளுடைய பார்க்கக்கூடிய பார்வையில் அவங்களுக்கு கொஞ்சமாக கிடைக்கிறதாலும் நமக்கு அதிகமாக அவங்களுக்கு கிடைக்குது, அதிகமாக வெற்றி கிடைக்குது, அதிகமாக சந்தோஷம் இருக்காங்க, அதிகமாக அவங்க பிஸ்னஸில் லாபம் கிடைச்சிருச்சு அப்படின்லாம் நம்ம நினைக்கும் போது நம்ம இயற்கையாக ஒரு மனச்சோர்வு அடைவோம். நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், நமக்கு அவ்வளோ கிடைக்கலையே, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம், ஆனால் நம்ம பிள்ளைங்க பெரிய ஒரு படிப்புகளுக்கு போகலையே, நம்ம பிஸ்னஸில் இவ்வளவு ஒர்க் பண்ணுறோம், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோம், நமக்கு அது கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியது ஒரு மனித இயல்பு. ஆனால் அதே ஒரு கட்டத்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால், அந்த கம்பேர் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஒரு படி அந்த கம்பேரிசன் பண்ணுறதுனால சில நேரங்களில் அதை பார்த்து நம்ம மேலே போவோம். அது ஒரு வகையில் நல்லது தான். இந்த டைம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம நம்மளோட அவன் அதிக மார்க் வாங்கியிருக்கான், நம்மளும் அவனை போல் மேலே போகணும், அதிக நேரம் உழைக்கணும், அதிக நேரம் படிக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படி மேலே போகக்கூடிய நேரங்களில் ஓகே சரி, அதில் அவ்வளோ ஒன்றும் தப்பு இல்லை. அதே நேரத்தில் அந்த கம்பேர் பண்ணுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் துக்கமும் துயரமும் ஆகி அதே நம்ம கீழே தள்ளக்கூடிய சூழ்நிலைகள் பல நேரங்கள் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை ரொம்ப 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 நம்ம கவனமாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் இல்லைன்னு சொன்னால் அந்த கம்பேர் பண்ணியே நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே நம்ம அச்சப்படக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய, தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதாவது எங்கிட்ட ஒருத்தர் வந்தாங்க. அவங்க அவங்களுடைய மெயின் பிரச்சனையே நாங்களும் இந்த நாட்டில் ஒரு 25 வருஷம் ஆச்சுங்க. எங்கள் கூட இருந்தவங்க எல்லாமே ரொம்ப நல்ல டாப்புக்கு போயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நாங்கள் அவங்க லெவலுக்கு நாங்கள் முன்னேறலை, அவங்க லெவலுக்கு மேலே போகலை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாக அதை நினச்சி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பெரிய சண்டை. அவங்கள பாருங்கள், அவங்க எப்படி ஆயிட்டாங்க, உங்கள் அண்ணன் வீட்டில் உள்ள பசங்க எப்படி ஆயிட்டாங்க, அவங்க இவ்வளவு சம்பாதிச்சிட்டாங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் ஹாலிடே போகிறாங்க, நம்ம போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயே அது பெரிய பிரச்சனையாகி அவங்க பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையே வந்துருச்சு அந்த கம்பேரிசன் பண்ணின விஷயத்தினால. அப்புறம் அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்கும்போது பல விஷயங்கள் ஓப்பனாக ஒன்று தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது கம்பேர் பண்ணவங்கள பல பேர் தங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கூட பல பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கிடச்சதுன்னு சொன்னால் அவங்க 10,000 ரூபா கிடச்சா அப்படி கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பல பேர் தங்களை பெருமையாக காமிச்சிக்கணும், சந்தோஷமாக காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாத உடனே நிறைய சொல்லி கூட செய்வாங்க. அதை பார்த்து அவங்க நிறைய ஏமாந்துருந்தாங்க. அதாவது பல விஷயங்கள் நான் கண்டுபிடிச்சேன் அவங்ககிட்ட அப்புறம் அதை விளக்குனேன். அதே போல் அந்த கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி ட்ரெயின் ஆயிரும். உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ்லேயே நம்ம காம்படிட்டர் ஒருத்தர் பெரிய அதிகமாக போகிறோம், அப்படி ஒரு சின்ன பிரம்மையை கூட கொடுக்கலாம். அதனால் அது மூலிமா நம்ம கற்றுக்கிட்டு நம்மளும் மேலே போகும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் அதே ஐயோ அவன் அவ்வளோ போகிறான்ட்டு நம்ம அந்த தடுமாற்றத்தில் 1க்கு 4 எக்ஸ்ட்ரா முதல்ல போடுவோம், 1க்கு 10 அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக கொடுப்போம், 1க்கு 10 பொய்களை சொல்லுவோம். உங்கள் கஸ்டமர்ஸ் கூட இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா பூஸ்டப் பண்ணுவோம். இப்படிலாம் பல நேரங்கள் செஞ்சு நம்ம போய் முட்டுச்சந்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பல நேரங்கள் ஆயிரும். அதனால் எப்போவுமே இந்த கம்பேர் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப கவனமாக, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்பங்கள்லே ஆகட்டும், பிஸ்னஸ்ல ஆகட்டும், சொந்த வாழ்க்கையிலே ஆகட்டும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். அதாவது இது ஒரு
பைபிளில் வந்து ஒரு கதை தான். பட் ரொம்ப ஒரு அற்புதமான கதை. இது நான் பல ஒர்க் ஷாப்புகளில், பல குரூப் தெரப்பிகள்லாம் இந்த கதையை நான் சொல்கிறது உண்டு. அதாவது என்னன்னு சொன்னால், ஒரு 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 வயலில் ஒரு முதலாளி இருக்கார். அது முதலாளி வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து உதாரணத்துக்கு இன்றைக்கி உள்ள ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு 500 பவுண்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய காசு. ஒரு நாள் சம்பளம் அப்படின்னா அது 50,000 ரூபா இந்தியன் ருப்பியிலன்னு வச்சுக்கிங்களேன். இங்கே இங்கே நாமளாக வந்து ஒரு நாள்னு சொன்னால் ஒரு 100 பவுண்டு 150 பவுண்டு ஒரு சாதாரண வேலைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம். ஆனால் 500 பவுண்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு வேலையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு முதலாளி வேலைக்கு நியமித்துறார். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அந்த வயலில் காலையிலேருந்து 10 மணிலேருந்து 5 மணி முடிய வேலை. சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு இப்போ உள்ள வாழ்க்கை நடைமுறையில் சொல்கிறேன். சொல்லி எல்லாம் நல்லா சந்தோஷம் போகிறாங்க. 500 பவுண்டு ஒரே நாளில் கிடச்சிருதுப்பா, இத்தனைக்கு சாதாரண வேலை தான் சொல்லிட்டு. ஒரு 50 பேரில் வந்து ஒரு 40 பேர் வந்து அந்த வயலில் வேலை செய்கிறாங்க. 10 மணிக்கு அவங்க போயிட்டாங்க. 11 ஆகுது, 12 ஆகுது, 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. கடைசியில் வந்து ஒரு வேலை 5 மணிக்கு முடியுது. 4 மணிக்கு ஒரு குரூப் வந்து சேர்றாங்க அந்த அவங்களோட வேலை செய்கிறதுக்கு. அவங்க வந்து 4 to 5 தான் வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் மற்றவங்க வந்து 10லேருந்து 5 மணி முடிய வேலை செஞ்சிட்ருக்காங்க. 5 மணி முடிஞ்சதுமே முதலாளி எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் வந்து 500 பவுண்டாக சம்பளம் கொடுக்குறாரு. அது நம்ம ஊர் காசில் 50,000ன்னு வச்சுங்களேன். 50,000 கொடுக்குறாரு. இதில் வந்து சந்தோஷம் வந்தவங்க, ஒரே நாளில் 50,000 நமக்கு கிடைக்குதுப்பா காசு அப்படின்னு சந்தோஷமாக வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே திடீர்னு மனச்சோர்வு வந்துடுது. இதை நான் காலையில் 10 மணிலேருந்து வேலை செய்கிறேன், எனக்கும் 50,000 தான் சம்பளம். இவன் 4 மணிலேருந்து 5 மணி நேரம் 1 மணி நேரம் தான் செய்கிறான், இவனுக்கு வந்து 50,000 சம்பளம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு அப்செட் ஆகி அவங்க முதலாளி கூட சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு முதலாளி அதுக்கு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது 100 150 பவுண்டு தான். அதாவது 10,000 15,000 தான் சம்பளம் ஒரு நாளைக்கு, அதே பெரிய சம்பளம். ஆனால் நான் உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக 50,000 ரூபா ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக தானே ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டீங்க, ஏன் இப்போ வந்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னு சொன்னால் இவன் 1 மணி நேரம் செஞ்சவனுக்கு நீங்கள் அதே அமௌண்ட்டு கொடுக்குறீங்க, அதனாலன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியன்னு சொன்னதை கொடுத்துட்டேனா இல்லையா, நீங்கள் அதோட சந்தோஷமாக இருங்க. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவனுக்கு நான் கொடுக்காததில் என்னுடைய கடமை, என்னுடைய ஒரு சுதந்திரம், நீங்கள் அதில் தலையிடக்கூடாது. நீங்கள் அடுத்தவங்களுடையக்கு என்ன கிடைக்குதுங்கிறத தலையிடும்போது உங்களுக்கு உள்ள விஷயம் எல்லாம் மறந்து நீங்கள் சந்தோஷம் இல்லாமல் துக்கமாக தான் ஆகி போவீங்க அப்படின்னு சொல்லி வளர்க்குறாரு. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து, அம்மா நமக்கு வந்து 50,000 ரூபா ஒரு நாள் கிடைக்கும், அதை வச்சுட்டு சந்தோஷமாக தானே இருக்கணும். ஆனால் பாரு, நம்ம அடுத்தவங்க கம்பேர் பண்ணதுனால இவ்வளவு நம்ம சந்தோஷம் போயிடுது அப்படின்னு நினச்சி அப்புறம் அவங்க மாறிட்டாங்களாம். அதே போல் தான் வாழ்க்கையில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கும். சொல்லப்போனால் நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு கை கால், நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு குழந்தைகள், நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு நாடு, இது போல் நீங்கள் உங்களுக்குள்ள நல்ல விஷயங்களை கால்குலேட் பண்ணி எவ்வளோ விஷயம் சந்தோஷப்படுறதுக்கு நம்மக்கிட்ட டெய்லி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நம்ம அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி அது மூலயமா நம்ம துக்கமடையும் போது நம்மக்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களையும் நம்ம அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய அதனால் மனப்பிரச்சனைகள், மன தொல்லைகள், மன கஷ்டங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், சைக்கோசோமட்டிக் டிசார்டர்ஸ், இது போல் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி துக்கம் பண்ணுறதுனால நிறைய வருது. அதே போல் தோல்விகளே நிறைய வருது. அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப நம்ம கவனமாக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு வெற்றிகரமாக சந்தோஷமான வாழ்க்கையை மாற்றிக்கணும். ஸோ இந்த ஒரு நல்ல செய்தியோடு நான் இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.